என் அன்பு பிள்ளையே, அமைதியாக இருக்கின்றேன் என்று என்னை நினைத்து நீ கோபப்படுவது சரியே. அமைதியாகத்தான் உள்ளேன் குழந்தையே. உன் கர்மாவை மாயையின் விளையாட்டில் இருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தான். உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான். உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும் போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும். உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும். அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும். உன்னுடைய முடிவுகள் தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும். இன்பமும் துன்பமும். இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை, அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள். அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும். அதனால் எதற்கும் மனம் தளராதே. வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது, அதே போல துன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. இரண்டும் சம அளவே. அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது. ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும். நியாயத்தின் சாயில் அப்போது தான் செய்த வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும். உன்னில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா? உன் உள் மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா? அது மாயை செய்யும் வேலை குழந்தையே. அதை இப்போது உணர்த்திருப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாது அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று. நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான் குழந்தையே. நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும். கலங்காதே. என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகின்றார். என்னை நம்பியோருக்கு சோதனை உண்டு, ஆனால் தோல்வி இல்லை. என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும். உன்னை பற்றி உயர்வாகவே நினை. உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு. உன்னால் முடியாதது ஏதுமில்லை. தன்னம்பிக்கையுடன் நடைபோடு. அப்பா, நீங்கள் மாற்றம் தந்ததாக கூறுகின்றீர்கள். ஆனால் எனக்கு என்னை சுற்றி நடப்பதை பார்த்தால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகின்றது என்று கூறுகின்றார். ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சமநிலை தேவைப்படுகின்றது. நீயோ தினமும் உன் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். நீ உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அன்றைய செயலை வைத்தே மதிப்பிடுகின்றார். உன் வாழ்வில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும் சமநிலை இல்லாது இருக்கின்றார். நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்கின்றார். விரைவில் அதையும் நீ உணர்வாய். வீணாக பயப்படாதே குழந்தையே. நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். கலங்காதே. எப்போதும் உன்னுடன் இருப்பேன். உன்னை கைவிட மாட்டேன். இனி உனக்கு வெற்றித்தான். ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடையவன். நான் உன்னுடனே இருக்கின்றேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றாய். நான் உனக்காக இருக்கின்றேன். பாரத்தை என்மேல் சுமத்து. சாந்தி ஏற்படும். நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதால் கடவுள் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்புத்தான் தோல்வி. தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளுங்கள். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை தங்கமே. உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும்.
அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் நீ நம்பு. என் வார்த்தை மேல் நம்பிக்கை வை. அனைத்தும் உனக்கு வெற்றியே. உன் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் தந்தருள்வேன். ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல். ஒரு முறையாவது பாபா என்று மனமொன்றி என்னை கூப்பிடு. உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன். சாய்ராம் என்று ஒரு முறையாவது அழைத்துத்தான் பாரேன். பிறகு நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும். என்னிடம் சரணடைந்த உன் வாழ்வு உயரப் போகின்றது. அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். உன்னுடனே நான் இருப்பேன். யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்வார்கள். என்னை வழிபடவும் செய்வார்கள். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். எத்தனை நாட்களாக எதற்கு நீ காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும். உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை கம்பீரமாக எழ வைப்பேன். அழ வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் இந்த சாகி உன்னை கைவிட மாட்டேன். பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும். மற்றபடி நாய்க்கு கூட கோபம் வரும் குழந்தையே. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வதே. உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன. உனக்கான வெற்றி தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உன் முயற்சிக்கான பலனை கண்டிப்பாக பெறுவார். வெற்றியின் படிகள்: முதலாவது படி தோல்வி, இரண்டாவது படி அவமானம், மூன்றாவது படி கடின உழைப்பு, நான்காவது படி தன்னம்பிக்கை, அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி, கடைசி படித்தான் வெற்றி. குழந்தையே, புரிந்து கொள் என்று யாரிடமும் கெஞ்சாதே. உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை கெஞ்சவிட மாட்டார்கள் என்பதை மறந்து போகாதே. ஒன்றை நீ அடைய விரும்பினார் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். உன் நிழல் போல, சுவாசம் போல நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே நான் வருவேன். உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத குழந்தையே. உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன்? குழந்தையே, என் மீது நம்பிக்கை வை. முக்காலமும் அறிந்தவன் நான். உன் வாழ்க்கையை நான் அறிவேன். உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது. நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயம். உன் மனதில் சிம்மாசனத்தில் சாகியப்பா நான் அமர்ந்திருக்கின்றேன். பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு. நீ அந்த கதவிற்குள் சிக்கிக் கொள்ளாதே குழந்தையே. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது. இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றாய். கலங்காதே. அன்பு குழந்தையே, பந்தய குதிரை ஓடும்போது ஓடுதளம் அருகில் உள்ள புல்லையோ கொல்லையோ பார்த்ததில்லை. ஏனெனில் அது தன் வெற்றி இலக்கை மட்டுமே மனதில் கொண்டு ஓடுகின்றது. இலக்கை நோக்கி செல்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லமே. அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன். இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு. குழந்தையே, தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. உன் சாகி நான் இருக்கின்றேன். உன்னை என் உயிராய் காப்பேன். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் இருவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும். கலங்காதே. உன் சாகியப்பா உன் முன்னும் பின்னும் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன். என்னுடைய பக்தன் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. யாரிடமும் இல்லாத மனோதிடம் அவனிடம் இருக்கும். நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகின்றாய். எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அது நடக்கும்.
பொறுமையாக இரு மகளே. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உன் நினைவிலும் நான், உன் நித்திரையிலும் நான், உன் கற்பனையிலும் நான் தான், உன் கனவிலும் நான் தான் இருக்கின்றேன். பிறகு ஏன் கலக்கம்? என்னை நம்பு, உனக்கான வெற்றி நிச்சயம். உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கி நிற்காதே. உன்னோடு நான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றி அமைப்பேன். கொடுப்பது சிறிது என்று தயங்காதே. பெறுபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திருடாதே. இழந்தவருக்கு அது பெரிது குழந்தையே. சூழ்ச்சி செய்து துரோகத்தால் ஒருவனை வீழ்த்தி அவன் இடத்தை ஒருவன் பிடிப்பானானால் ஒன்றை மட்டும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாளை இதே நிலைத்தான் அவர்களுக்கும் உண்டாகும் என்று. தர்மமே வெல்லும் குழந்தையே. ஒரு நொடியில் தப்பித்தேன் என்று நீங்கள் கூறும் அந்த நொடித்தான் குலதெய்வம். குலதெய்வத்தை ஒருபோதும் மறந்து போகாதே. அத்தனை நம்பிக்கையும் போய்விட்டது என்றால் நானும் அந்த நம்பிக்கையோடு முடிந்துவிட்டேன் அல்லவா? பிறகு ஏன் என்னை இன்னும் திட்டிக் கொண்டிருக்கின்றாய்? ஏனென்றால் உன் ஆழ் மனதிற்கு நன்றாக தெரியும் நான் உனக்கு கெடுதலை விளைவிப்பதில்லை என்று. எனவே புத்தி சொல்வதையே கேட்டாலும் மனம் சொல்வதையும் நம்பு. நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. நீயும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை. கலங்காதிரு செல்வமே. எல்லாமும் நிலையாயிருப்பதில்லை. இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, நாம் மற்றவர்களுக்கு நம் மனதில் தரும் இடத்தை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு குழந்தையே. நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. இனிமேல் உன்னை கலங்க விட மாட்டேன். கலங்காதே. உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு மிக விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். நீ கவலைப்படாதே. வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன். குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலை குப்புற தள்ளி விடுவதும் காற்றின் ஜாலம். நீ கோபுர கலசம், பிறர் வணங்க வாழ்வா. இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே. பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாதே. அதற்கான பலன் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது குழந்தையே. நித்தமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை என்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். கலங்காதிரு. வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய். நீ என் செல்ல பிள்ளைத்தான். ஆனால் வாழ்வில் தோல்விகள், வலிகள், ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் நீ நிச்சயம் உணர்ந்துதான் ஆக வேண்டும். காரணம், இவைகள் உன்னை மேம்படுத்த, உன் நிறை குறைகளை உனக்கு காண்பிக்கத்தான். அதை புரிந்து கொள். அதற்காக துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நினைக்காதே. உனக்கான இன்பமும் உன்னை தேடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நினைத்தபடியான வாழ்க்கை அமையும். என்னை நம்பி பொறுமையோடு இரு. துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள். நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம். இருளாக இருந்தாலும் அங்கே பிரகாசமாக நான் இருப்பேன். கலங்காதே. உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றால் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம். நன்கு அறிந்து கொள். ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும். அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை. எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நல் வாழ்க்கை அமையும். நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு 7 கடல் தாண்டி நான் வருவேன். நீ தைரியமாக இரு. நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உனக்கு மனவலிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது. உனக்கு துணையாக உன் அருகில் உன் சாகியப்பா நான் இருப்பதற்கு அவர்கள் தான் காரணம் என்று. யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் குழந்தையே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.